வணக்கம் தீபிகா. கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி முன்னாள் பாஜக எம்பி தான் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா. இவர் தற்போது கடந்த 14 மாதங்களாக பெங்களூர் பரப்பநகர சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் என்ன குற்றம் செய்தார் என்று பார்த்தால், இவர் ஹாசன் தொகுதி பாஜக எம்பியாக இருந்த காலத்தில் 4 இளம் பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். குறிப்பாக மண்டியா மாவட்டம் KR நகரை சேர்ந்த பெண் ஒருவர் அவரது பண்ணை வீட்டில் வேலைக்கு இருந்தார். அவருக்கு இவர் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மேலும் 3 பெண்களிடமும் பலாத்கார முயற்சி செய்துள்ளார். மொத்தத்தில் 4 பெண்கள் கொடுத்த பாலியல் பலாத்காரம் சம்பவம் தொடர்பாக இவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இவரை சிறையில் அடைத்தனர். கடந்த 14 மாதங்களாக பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவர் மீது அந்த முதல் பெண் KR நகரை சேர்ந்த முதல் பெண் கொடுத்த பாலியல் புகாரில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டது. அதாவது பெங்களூர் மக்கள் பிரதிநிதிகள் நீதிமன்றத்தில் நீதிபதி சந்தோஷ் கஜனா பட் இந்த வழக்கை விசாரித்து நேற்றைய தினமே இந்த வழக்கு சம்பந்தமாக இன்றைய தினம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறேன் வழங்கினார். இதில் சில தொழில்நுட்ப ஆதாரங்களை தாக்கல் செய்யுமாறு அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தொழில்நுட்பத்தில் சில ஆதாரங்களை இன்றைய தினம் நீதிபதி முன்பு சமர்ப்பித்ததை தொடர்ந்து அந்த தொழில்நுட்ப ஆதாரங்களை கருத்தில் கொண்டு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன என்றும் குற்றவாளியான இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு என்னென்ன தண்டனை விவரம் என்பதை நாளை அறிவிக்கிறேன் என்று நீதிபதி இந்த சந்தோஷ் கஜனா பட் தெரிவித்துள்ளார். இது முதல் தீர்ப்பு தான். அதான் முதல் பெண் கொடுத்த புகாருக்கு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். அடுத்த 3 வழக்குகள் விசாரணையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் பாஜகவை சேர்ந்த முன்னாள் MP ஒருவருக்கு பாலியல் குற்றச்சாட்டில் குற்றவாளி என்று தீர்ப்பு கூறியது தற்போது பாஜகவின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுங்க தீபிகா.